வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கிட்ஸ் ஃபேவரட் ஸ்நாக். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் நூடுல் மோமோஸ் இல்லைனா ஈப்பி மோமோஸ். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து ஈப்பி. ஸோ அது வந்து ஈப்பி மோமோஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருள் செய்முறைன்னு நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேக்கெட் வந்து நான் வந்து ஈப்பி மோமோஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பொடி பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். அப்புறமா அது கூட வந்து ஒரு பேக்கெட் வந்து டேஸ்ட் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோமோஸ்க்கான அவுட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்குங்க. அது கூட வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் உப்பையும் வந்து நல்லா மாவில் போட்டு பெசரிக்குங்க. அடுத்ததாக வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக வந்து இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பெசரிக்குங்க. இதை இப்போ பாருங்கள் நம்ம மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஊற விட்டுறலாம். அந்த டைமில் வந்து நம்ம மோமோஸ்க்கு தேவையான வந்து ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின பூண்டு, அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க. அது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து திருகின கேரட் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் நீங்கள் இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கலாம். அப்புறமா காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் லைட்டாக காயெல்லாம் வந்து வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் அந்த காயோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், அதாவது இப்பி நூடுல்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க டேஸ்ட் மேக்கர் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா வந்து வேகணும். இப்போ பாருங்கள் நம்ம நூடுல்ஸ் வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் ஃப்ளேவருக்கு வந்து தேவையான சாஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இப்பி மோமோஸ்க்கான இல்லைன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மோமோஸ்க்கான ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி மோமோஸ் செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள் மாவு வந்து நல்லா வந்து 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து இப்போ மோமோஸ் செய்யறதுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்பாத்தி திரட்டுற கல்லில் வந்து கொஞ்சமான ட்ரையான மைதா சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து சின்ன சின்னதாக வந்து பூரியோட சின்ன சைஸில் வந்து எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக திரட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வந்து ஒரு சைடில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் வச்சுருங்க. கார்னரில், சென்டரில் வைக்காதீங்க. வச்சுட்டு ஒரு பாதி வந்து நம்ம வந்து தண்ணி தடவணும். ஸோ வந்து சீல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாதி அந்த சர்க்கிளில் வந்து நம்ம வந்து தண்ணி தடவிட்டு இது வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணிடணும். நம்ம இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஸோ அது வந்து நல்லா ஒட்டிக்கும். அடுத்ததாக வந்து கார்னர்ஸில் வந்து தண்ணி தடவிக்குங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து சென்டரில் எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம மோமோஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து மீதி உள்ள மாவும் ஃபில்லிங்கும் வச்சு நான் வந்து மோமோஸ் ரெடி பண்ணிடுறேன். ஏற்கனவே வந்து நான் வந்து வெஜ் மோமோஸ் வந்து வேறு ஒரு ஃபோல்டிங் டெக்னிக் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மோமோஸ்க்கு நம்ம இந்த ஃபோல்டிங் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் எல்லா மோமோஸும் வந்து ரெடியாக இருக்குது ஸ்டீம் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரத்துலேயே வச்சு கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் போல் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுவாங்க. ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். அதை ஆவி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
பாருங்கள் சூப்பராக நம்ம மோமோஸ்லாம் வந்து ஸ்டீம் ஆகி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் நல்லா அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுவே நல்லா தெரியுது நம்ம மோமோஸ் வந்து வெந்திருக்குன்னு. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான மோமோஸ் ரெடி. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மோமோஸ் இல்லைனா இப்பி மோமோஸ். இது வந்து நான் மோமோஸ் சட்னி இல்லைன்னா மோமோஸ் சாஸ் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி ஏற்கனவே எங்கள் சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.